ரைட். கார்த்திக், அங்கே ஒரு சவாலான சூழ்நிலை நிலவரதை பார்க்குறோம். கடும் மழை, பனி, இது எல்லாத்துக்கும் இடையில அங்கே வந்து பனிமூட்டம், இது எல்லாத்துக்கும் இடையில அங்கே மீட்பு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்றீங்க. இப்போ இந்த பாதிக்கப்பட்டவர்களையோ அல்லது இடிபாடுகளில் சிக்கியிருப்பவர்களையோ தமிழ்நாட்டோட தொடர்புடையவர்கள், தமிழர்கள் யாராவது ஒருவேளை சிக்கியிருக்கிறார்களா அப்படிங்கிறது பற்றி கேரள அரசு ஏதாவது தெரிவிச்சிருக்கா இது வரைக்கும்? நிச்சயமாக வருவாய்த்துறையினர் இதோட விசாரணையை காலையிலேயே தொடங்கி இருக்காங்க. நம்ம குறிப்பிட்ட மாதிரி மருத்துவமனையில தங்கியிருக்கிறவரிடம் வந்து அந்த விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. யார் யார் வந்து அந்த பகுதியில் வசித்து வந்தார்கள், அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் எந்த மொழி பேசக்கூடியவர்கள் என்பது குறிப்பா தமிழகத்துக்கு மிகவும் நெருக்கமான பகுதியாக தான் நம்ம இப்ப இந்த நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதி இருக்கு. சுமார் ஒரு 30-40 கிலோமீட்டர் அளவுக்கு தான் அந்த நம்ம தமிழ்நாடு, அதாவது வந்தலூர் பகுதியில இருந்து அந்த மேப்பேடிங்கக்கூடிய அந்த நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு. மேலும் வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது சுற்றுலா வந்தவர்கள் வந்து யாராவது சிக்கியிருக்காங்களா என்ற கோணங்களையும் வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நமக்கு மிகப்பெரிய சந்தேகம் அனைவருக்கும் இருக்கிறது என்ன பாத்தீங்கன்னா, உடல்கள் வந்து மீட்கப்பட்ட உடல்கள் மிகவும் சிதைந்து மிகவும் பாதிக்கப்பட்ட அளவுல எடுக்கப்படுறதுனால அந்த அடையாளப்படுத்தி இருக்கவங்களை உறுதிப்படுத்துவதற்கே மிக சிரமமா இருப்பதாக தற்போது கூடிய மீட்பு குழு தெரிவிச்சிருக்காங்க. இதையெல்லாம் வந்து தாண்டிதான் அவங்க அந்த மீட்பு பணியை வந்து தொடர்ச்சியா செய்துட்டு இருக்காங்க. எங்கெங்க வந்து நம்ம இந்த மீட்பு குழுல பார்க்கும்போது ஒவ்வொரு உடலுடைய பாகங்களாக தான் தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த பணியை வந்து தொடங்கி அந்த உடல்களை மீட்டு அரசு மருத்துவமனை கொண்டு போய் அங்க வந்து ஒரு சில இடங்கள்ல அவர்களுடைய உறவினர்கள் வந்து நம்ம வீட்டுல இருந்தவங்க இந்த இதுல சிக்கிருக்க கூடாது, அவங்க இது வரைக்கும் எந்த இதுவும் ஆயிடக்கூடாது, இந்த வருத்தத்துல அவங்க பரிதவித்து நிற்கக்கூடிய காட்சிகளும் நம்மளால பார்க்க முடிகிறது. மருத்துவமனையிலேயும் ஒவ்வொருத்தரா வந்து அவங்க வீட்டுல இருந்தவங்க எங்கன்னு கேட்கக்கூடிய சூழலும் அங்க நிலவிட்டு இருக்கு. அரசு அதிகாரிகள் வந்து தொடர்ச்சியா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிக்கொண்டு அவர்களான சிகிச்சையை வந்து முதல்ல எடுத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தற்காலிக தங்கும் இடத்துல அவங்களுக்கு தயார் செய்யக்கூடிய பணிகளை ஈடுபட்டு இருக்காங்க. மேலும் சுற்றுலா பயணிகள் யாராச்சும் இருக்காங்களா அந்த கோணத்திலேயே விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. தமிழ் மொழி பேசக்கூடிய மக்கள் அங்க யாராச்சும் வசித்து வந்திருக்காங்களா என்ற அந்த கோணத்திலேயே வந்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீட்பு பணி தான் மிக வேகமாக வந்து துரிதமாக பார்க்கப்பட்டு வர சூழல்ல இதுக்கான விசாரணையும் ஒரு பக்கம் மாவட்ட நிர்வாகம் வந்து மேற்கொண்டுட்டு இருக்கு. முடிவில் தான் நமக்கு வந்து இதுல யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்க, எந்த மொழி பேசுறவங்க அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்க தகவல் நமக்கு தெரிய வரும். ரைட். தொடர்ந்து பேசலாம் கார்த்திக். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.